important to understand that anxiety and depression are like any other illness and are treatable. உண்மைதாங்க. தீபிகா படுகோனே சொன்னது முற்றிலும் உண்மை. இப்ப ஆங்ஸைட்டினா என்ன, டிப்ரெஷன் என்ன, ரெண்டுமே சைக்காட்டிக் இல்னஸ் தான். 2-3 உதாரணம் மூலமா உங்களுக்கு சொன்னா ஈஸியா புரியும் நினைக்கிறேன். பாருங்க, உங்களுக்கு நாளைக்கு பரீட்சை, நல்லா தான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறீங்க. ஆனாலும் பரீட்சை நெருங்க உங்களுக்குள்ள ஒரு பதட்டம் வருதா, ஒரு பயம் வருதா? ஐயோ, என்ன கொஸ்டின் கேட்பானோ, நம்ம இதில் பாஸ் ஆகாம மாட்டோமா, நெஞ்சு படவெடுப்பு அதிகமாக இருக்கும், டென்ஷனால கை காலெல்லாம் நடுக்கும். இந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஆங்ஸைட்டி. அதே பரீட்சை நாளைக்கு, என்னத்தை பரீட்சை என்னத்தை பண்ண போகிறேன், இந்த மனநிலை நீங்கள் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு பேர் டிப்ரெஷன். இன்னொரு உதாரணம், ஒரு கல்யாணத்துக்கோ காதுறதுக்கோ நீங்கள் போகணும். அப்போ ஐயோ, எல்லாத்துக்கு முன்னாடி கௌரவமாக இருக்குமே, என்ன ட்ரெஸ் போடுறது, என்ன வாட்சு பண்ணலாம், 4 பேர் நம்மளை தப்பாக நினச்சிக்கோங்களோ, கல்யாணத்துக்கு போய் தாக்கணுமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதுக்கு பேர் ஆங்ஸைட்டி. நான் போனேன் கல்யாணத்துக்கு போய் 4 பேர்த்த பார்த்து ஆகுது 5 நான் கல்யாணத்துக்கே போகல அப்படின்னு சொன்னேன், அதுக்கு பேர் டிப்ரெஷன். வெளியே லேசாக மழை தூறுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஐயோ, இந்த மழை தூறுதே, இது ஏதாவது ரொம்ப பெருசாகி இந்த உத்தராகண்டில் வந்ததே வெள்ளம், அந்த மாதிரி ஏதாவது வந்து நம்மளெல்லாம் அடிச்சுட்டு போயிருப்போம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பயந்தீங்கன்னா அது ஆங்ஸைட்டி. மழை தூறுது, எண்ணத்தை பேச்சு எண்ணத்தாக போகுது, நம்ம போத்தி படுப்போம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டில் போத்தி படுத்துட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு பேர் டிப்ரெஷன்.